வணக்கம். அதிரடியின் இன்றைய பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். நாட்டில் மஞ்சள் காவிகளின் கொடூர செயல் மற்றும் ஒரு சிறுமிக்கு தேரரொருவர் செய்த மோசமான செயல் வெளியான திடுக்கிடும் தகவல். வெசாக் தின கொண்டாட்டத்தின் போது திடீரென தான சாலைக்குள் புகுந்த கார், அடுத்தடுத்து உயிரிழந்த பலர். நாட்டில் இடம்பெற்ற கோர விபத்து. இந்தியாவில் நம் நாட்டு குத்துச்சண்டை வீரர்கள் படைத்த சாதனை. தங்கப்பதக்கத்துடன் யாழ் விமான நிலையம் ஊடாக தாயகம் திரும்பிய சம்பவம். கிரையாக்கப்பட்ட யாழ்ப்பாண பொது நூலகம். காலங்கள் கடந்தும் ஆறாத ஈழத்தமிழர்களின் அறிவு களஞ்சிய வடுக்கள். சென்னையில் உயிரிழந்த இலங்கை பெண் தொடர்பில் அடுத்தடுத்து வெளியான திடுக்கிடும் தகவல்கள். பல்வேறு திசைகளில் சுற்றி வளைக்கப்பட்ட குற்றவாளிகள். நடந்தது என்ன? ஆசிரியர் எனும் பின்புலத்தில் போதை வியாபாரி. பாடசாலைக்கு முன்னால் மர்ம நடமாட்டம். ஆபத்தான பொருட்களுடன் திடீரென சுற்றி வளைத்த போலீசார். முக்கிய பொருளொன்றின் பயன்பாட்டை உடனடியாக நிறுத்துங்கள். அரசு நிறுவனங்களுக்கு வந்த அவசர அறிவிப்பு. பௌர்ணமி தினத்தில் பெண் ஒருவர் செய்த மோசமான செயல். திடீரென சுற்றி வளைத்த போலீசார். கைப்பற்றப்பட்ட சட்டவிரோத பொருட்கள். துபாயில் அடுத்தடுத்து சுற்றி வளைக்கப்படும் இலங்கையின் ஆபத்தான குற்றவாளிகள். பல்வேறு திசைகளில் தப்பியோடும் முயற்சி. வெளியான சர்வதேச புலனாய்வு தகவல். நடப்பது என்ன? நாட்டின் பல்வேறு பகுதிகளில் கொட்டி தீர்க்கப் போகும் மழை எங்கெங்கு தெரியுமா? வளிமண்டலவியல் திணைக்களம் வெளியிட்ட முக்கிய அறிவிப்பு. இலங்கை பொருளாதாரம் ஆபத்தை நோக்கி நகர்கிறதாம். திடீரென அரசாங்கத்திற்கு அறிவுரை கூற முன்வந்த ரணில். வெளியிடப்பட்ட மேலும் பல கருத்துக்கள். தொடர்பென விரிவான செய்திகள். விரிவான செய்திகளுக்கு செல்ல முன்னர் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள எமது அதிரடி சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். கொழும்பு மீகொட சந்திக்கு அருகே அமைந்துள்ள வெசாக் தான சாலையில் கூடியிருந்த மக்கள் மீது வாடகை கார் ஒன்று மோதியதில் 3 ஆண்கள் மற்றும் 3 பெண்கள் உட்பட 6 பேர் உயிரிழந்துள்ளதாக காவல்துறை தெரிவித்துள்ளது. இந்த துயர சம்பவம் நேற்றைய தினம் இரவு கொழும்பு மீகொட பகுதியில் இடம்பெற்றுள்ளது. மேலும் குறித்த சம்பவத்துடன் தொடர்புடைய வாடகை காரின் சாரதி மதுபோதையில் இருந்தமை உறுதிப்படுத்தப்பட்டுள்ளதாக காவல்துறை தெரிவித்துள்ளது. இந்த விபத்தில் காயமடைந்த சிறு குழந்தைகள் உட்பட 7 பேர் கோமாகம மருத்துவமனையில் தொடர்ந்தும் சிகிச்சை பெற்று வருகின்றனர். ஆரம்பகட்ட விசாரணைகளின்படி அவிசாவளை பகுதியிலிருந்து கொழும்பு நோக்கி பயணித்த வாடகை கார் தான சாலைக்காக வரிசையில் நின்றிருந்த மக்கள் மீது மோதியுள்ளது. இந்த விபத்தில் 15, 32 மற்றும் 53 வயதுடைய 3 பெண்களும் 35, 38 மற்றும் 56 வயதுடைய 3 ஆண்களும் உயிரிழந்துள்ளதாக காவல்துறை உறுதிப்படுத்தியுள்ளனர். சம்பவம் தொடர்பில் கைது செய்யப்பட்டுள்ள சாரதி பிலியந்தலை பகுதியைச் சேர்ந்த 42 வயதுடையவர் என அடையாளம் காணப்பட்டுள்ளார். மேலும் விபத்து தொடர்பான மேலதிக விசாரணைகளை காவல்துறையினர் தொடர்ந்து முன்னெடுத்து வருகின்றனர். அண்மையில் அனுராதபுரம் பகுதியில் சிறுமியொருவருக்கு எதிராக பாலியல் துஷ்பிரயோக குற்றச்சாட்டு தொடர்பில் பௌத்த துறவியொருவருக்கு எதிரான வழக்கு விசாரணைகள் மக்கள் மத்தியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி வரும் நிலையில் தற்போது மற்றுமொரு தேரர் செய்த கொடூர செயல்கள் மக்கள் மத்தியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. குறித்த சம்பவம் தொடர்பில் மேலும் தெரிய வருகையில் கண்டி பகுதியில் 15 வயதுடைய சிறுமியை பாலியல் ரீதியான துஷ்பிரயோகத்திற்கு உட்படுத்தப்பட்டதாக கூறப்படும் குற்றச்சாட்டில் பௌத்த பிக்கு ஒருவரும் அதற்கு உடந்தையாக இருந்த பெண்ணொருவரும் போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளனர். போலீஸ் விசாரணைகளின்படி கைது செய்யப்பட்டுள்ள குறித்த பிக்கு பாதிக்கப்பட்ட சிறுமியின் தந்தையின் சகோதரன் என தெரிய வந்துள்ளது. 25 வயதுடைய இந்த பிக்கு பகிரவாகந்த பகுதியில் அமைந்துள்ள விகாரை ஒன்றில் பணியாற்றி வந்தவர் எனவும் போலீசார் தெரிவித்துள்ளனர். அத்துடன் சம்பவத்திற்கு உதவியதாக கூறப்படும் 29 வயதுடைய பெண்ணொருவரும் கைது செய்யப்பட்டுள்ளார். கடந்த 20ஆம் தேதி கைது செய்யப்பட்ட இருவரும் மறுநாள் கண்டி நீதவான் நீதிமன்றத்தில் முற்படுத்தப்பட உள்ளனர். இதன்போது பௌத்த பிக்குவை இன்றைய தினம் வரை விளக்கமறியலில் வைக்குமாறு நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. அதேவேளை கைது செய்யப்பட்ட பெண் தலா 2 லட்சம் ரூபாய் பெறுமதியான 2 சரீரப்பணைகளில் விடுவிக்கவும் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை கண்டி போலீசார் தொடர்ந்து முன்னெடுத்து வருகின்றனர். இது மட்டுமல்லாது குறித்த சம்பவம் தொடர்பான நீதிமன்ற நடவடிக்கைகளும் தொடர்ந்தும் இடம்பெற்று வருவதாகவும் போலீசார் தெரிவித்துள்ளனர். அனுராதபுரம் கெக்கிராவி பிரதேசத்தில் பெற்றோருடன் கட்டிலில் உறங்கிக் கொண்டிருந்த 2 வயது ஆண் குழந்தையொன்று எதிர்பாராத விதமாக கட்டிலில் இருந்து தவறி கீழே விழுந்து பரிதாபமாக உயிரிழந்துள்ளது. இந்த துயர சம்பவம் நேற்று இடம்பெற்றுள்ளது. நேற்று அதிகாலை குறித்த குழந்தை பெற்றோருடன் கட்டிலில் உறங்கிக் கொண்டிருந்த நிலையில் திடீரென கட்டிலில் இருந்து உருண்டு தரையில் விழுந்துள்ளது. இதில் குழந்தையின் தலைப்பகுதியில் பலத்த காயம் ஏற்பட்டதுடன் குழந்தை உடனடியாக மயக்கமடைந்துள்ளது. குழந்தை மயக்கமடைந்ததை கண்ட பெற்றோர் உடனடியாக குழந்தையை மீட்டு சிகிச்சைக்காக வைத்தியசாலைக்கு கொண்டு சென்றுள்ளனர். எனினும் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்படுவதற்கு முன்னரே குழந்தை உயிரிழந்து விட்டதாக மருத்துவர்கள் உத்தியோகபூர்வமாக அறிவித்துள்ளனர். இந்த சம்பவம் தொடர்பில் போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். பெற்றோரின் கண் முன்னாலேயே 2 வயது குழந்தை உயிரிழந்த இந்த சம்பவம் அப்பகுதியில் பெரும் சோகத்தையும் அதிர்ச்சியையும் ஏற்படுத்தியுள்ளது.
ஈழத்தமிழர்களின் அறிவு களஞ்சியமாக கருதப்படும் யாழ்ப்பாண பொது நூலகம் தீயிட்டு எரிக்கப்பட்ட சம்பவம் இடம்பெற்று இன்றுடன் 45 ஆண்டுகள் நிறைவடைந்துள்ளன. 1981 மே மாதம் 31 தேதி யாழ்ப்பாண பொது நூலகம் தீக்கிரையாக்கப்பட்டதில் ஆயிரக்கணக்கான அரிய நூல்கள், வரலாற்று ஆவணங்கள் மற்றும் பெறுமதிமிக்க இலக்கிய சேமிப்புகள் அழிந்து போயின. இந்த சம்பவம் தமிழ் மக்களின் வரலாறு, கலாசாரம் மற்றும் அறிவு பாரம்பரியத்திற்கு ஏற்பட்ட மிகப்பெரிய இழப்பாக கருதப்படுகின்றது. 1981 மே மாதம் 31 தேதி தமிழர் விடுதலை கூட்டணியின் தேர்தல் பிரசார கூட்டம் யாழ்ப்பாணம் நாச்சிமார் கோவிலடியில் நடைபெற்றுக் கொண்டிருந்த போது அடையாளம் தெரியாத நபர்களால் துப்பாக்கிச்சூடு நடத்தப்பட்டதாக தெரிவிக்கப்படுகின்றது. இதனைத் தொடர்ந்து யாழ்ப்பாணத்தில் பதற்றமான சூழ்நிலை உருவானதுடன் பல வர்த்தக நிலையங்கள் மற்றும் கடைகள் தீயிட்டு எரிக்கப்பட்டன. அன்றிரவு ஆரம்பமான வன்முறைகள் மறுநாளும் தொடர்ந்த நிலையில் ஜூன் மாதம் 1 தேதியும் பல இடங்களில் தீ வைப்பு சம்பவங்கள் பதிவாகி இருந்தன. இந்த சூழ்நிலையிலேயே அறிவு பேராலயமாக போற்றப்பட்ட யாழ்ப்பாண பொது நூலகம் தீக்கிரையாக்கப்பட்டது. பின்னர் 1998 முன்னாள் ஜனாதிபதி சந்திரிகா குமாரதுங்க தலைமையில் உள்நாட்டு மற்றும் வெளிநாட்டு நன்கொடையாளர்களின் பங்களிப்புடன் நூலகத்தின் மேல்கட்டமான பணிகள் ஆரம்பிக்கப்பட்டன. அதனைத் தொடர்ந்து 2004 பிப்ரவரி மாதம் 23 தேதி யாழ்ப்பாண பொது நூலகம் மீண்டும் பொதுமக்களின் பயன்பாட்டிற்காக திறந்து வைக்கப்பட்டது. இன்று யாழ்ப்பாண பொது நூலகம் மீண்டும் அறிவின் சின்னமாக விளங்கி வரும் போதிலும் அதன் தீக்கிரை சம்பவம் தமிழ் மக்களின் கூட்டு நினைவில் அழியாத வரலாற்று சுவடாக தொடர்கின்றது. இந்தியாவில் நடைபெற்ற சர்வதேச குத்துச்சண்டை போட்டியில் தங்கப்பதக்கம் உள்ளிட்ட பல்வேறு வெற்றிகளை பெற்ற வடக்கு மாகாணத்தைச் சேர்ந்த குத்துச்சண்டை வீரர் வீராங்கனைகள் நேற்று பலாலி சர்வதேச விமான நிலையம் ஊடாக யாழ்ப்பாணத்தை வந்தடைந்துள்ளனர். பிரபாகரன், ரதுக்ஷன், நகுலேஸ்வரன், ஸ்ரீஹரிஸ், லெனின், சான்ராஜ், முகமது ரியால் மற்றும் புஷ்பநாதன் அஜந்தா ஆகியோர் இந்தியாவில் கடந்த 29 தேதி நடைபெற்ற சர்வதேச குத்துச்சண்டை போட்டியில் பங்கேற்று இருந்தனர். குத்துச்சண்டையில் உள்ள 8 பிரிவுகளிலும் போட்டிகள் நடைபெற்ற நிலையில் வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களிலிருந்து இதற்கு முன்னர் எவரும் பங்கேற்காத ஒரு சர்வதேச மட்ட போட்டியில் கலந்து கொண்டு அவர்கள் சாதனை படைத்துள்ளனர். போட்டியில் சிறப்பான திறமையை வெளிப்படுத்திய அவர்கள் தங்கப்பதக்கம் உள்ளிட்ட பல்வேறு வெற்றி கிண்ணங்களை வென்று நாடு திரும்பியுள்ளனர். இதேவேளை போட்டியில் பங்கேற்பதற்காக தேவையான நிதி உதவிகள் எவரிடமிருந்தும் கிடைக்காத காரணத்தினால் சில போட்டியாளர்கள் கடன் பெற்றும் வீட்டிலிருந்து பொருட்களை விற்பனை செய்தும் பயண செலவுகளை ஏற்பாடு செய்ததாக ஊடகங்களிடம் தெரிவித்துள்ளனர். எனவே குத்துச்சண்டை விளையாட்டை மேலும் வளர்ப்பதற்கும் எதிர்காலத்தில் சர்வதேச போட்டிகளில் பங்கேற்கும் வீரர் வீராங்கனைகளுக்கு தேவையான நிதி மற்றும் வசதிகளை வழங்குவதற்கும் அரசாங்கம் உள்ளிட்ட சம்பந்தப்பட்ட தரப்புகள் கவனம் செலுத்த வேண்டும் என அவர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். சென்னை கோயம்பேட்டில் உள்ள தனியார் கேளிக்கை விடுதியில் ஏற்பட்டு தகராறை தொடர்ந்து இலங்கை பெண் ஒருவர் உயிரிழந்த சம்பவம் தொடர்பில் 6 பேர் கைது செய்யப்பட்டுள்ளதாக தமிழக ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. இந்த சம்பவம் தொடர்பாக கோயம்பேடு காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். விசாரணையின் அடிப்படையில் பாலகுரு மற்றும் அவரது நண்பர் சுமன் சக்திவேல் உள்ளிட்ட 6 பேர் கைது செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. மேலும் சம்பவத்தில் பயன்படுத்தப்பட்ட காரில் அரசியல் கட்சியின் கொடி கட்டப்பட்டிருந்தமையும் காவல்துறையினரால் கண்டறியப்பட்டுள்ளது. விழுப்புரம் பகுதியில் அமைந்துள்ள இலங்கை அகதிகள் முகாமில் வசித்து வந்த 18 வயதுடைய யான்சி என்ற இளம்பெண் சமூக வலைதளமான இன்ஸ்டாகிராம் ஊடாக சென்னையை சேர்ந்த பெண் ஒருவருடன் நட்புறவில் இருந்துள்ளார். இதனையடுத்து தனது தோழியை சந்திப்பதற்காக சென்னை சென்ற யான்சி இரவு நேரத்தில் கோயம்பேட்டில் உள்ள கேளிக்கை விடுதிக்கு சென்றுள்ளார். அங்கு நடன நிகழ்வில் கலந்து கொண்டிருந்த போது மற்றொரு தரப்பினருடன் வாக்குவாதம் மற்றும் தகராறு ஏற்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. இதனைத் தொடர்ந்து இரு தரப்பினரையும் பாதுகாப்பு ஊழியர்கள் வெளியேற்றிய நிலையில் விடுதியின் வெளிப்பகுதியில் மீண்டும் மோதல் ஏற்பட்டுள்ளது. அதன் பின்னர் இருசக்கர வாகனத்தில் பயணித்துக் கொண்டிருந்த யான்சி மீது எதிர்த்தரப்பை சேர்ந்தவர்கள் காரை வேகமாக மோதிவிட்டதாகவும் இதன் காரணமாக அவர் உயிரிழந்ததாகவும் காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர்.
சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகள் தொடர்ந்து முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன. சித்திர ஆசிரியர் ஒருவர் தான் கற்பிக்கும் பாடசாலைக்கு முன்னால் போதைப்பொருள் விநியோகத்தில் ஈடுபட்டிருந்த போது போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். திசுமகாராம புஸ்தோலம் உள்ள பகுதியில் உள்ள பாடசாலை ஒன்றின் சித்திர ஆசிரியரே இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளார். அத்துடன் விலமுள்ள பகுதியில் உள்ள குறித்த ஆசிரியரின் வீட்டை முற்றுகையிட்ட போது அங்கிருந்து மேலும் 2 சந்தேக நபர்கள் ஐஸ் போதைப் பொருளுடன் போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளனர். பிரபல போதைப் பொருள் வர்த்தகரான டெகியால என்பவரின் சகோதரரான களுப்பள்ளி என்பவரின் கீழ் இவர்கள் போதைப் பொருள் விநியோக நடவடிக்கைகளை மேற்கொண்டு வந்துள்ளதாக தங்காலை கோட்ட ஊழல் ஒழிப்பு பிரிவினருக்கு தகவல் கிடைத்துள்ளது. கைது செய்யப்பட்ட மூவரும் ஒரே குடும்பத்தை சேர்ந்த உறவினர்கள் என போலீசார் தெரிவித்துள்ளனர். மேலும் கைது செய்யப்பட்ட ஆசிரியரை தவிர ஏனைய 2 சந்தேக நபர்களும் போதைப்பொருள் கடத்தல் தொடர்பான 5க்கும் மேற்பட்ட வழக்குகளில் பிணையில் உள்ளவர்கள் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கைது செய்யப்பட்ட சந்தர்ப்பத்தில் பாடசாலை ஆசிரியரிடமிருந்து 1200 மில்லிகிராம் ஐஸ் போதைப்பொருள் கைப்பற்றப்பட்டுள்ளது. அவர் பாடசாலையில் வெசாக் கூடுகள் அமைக்கும் பணிக்காக சென்றிருந்த போதே கைது செய்யப்பட்டதாகவும் போலீசார் தெரிவித்துள்ளனர். அதனைத் தொடர்ந்து அவரது வீட்டில் மேற்கொண்டு சோதனையில் மேலும் 102 கிராம் ஐஸ் போதைப் பொருளும் 50 கிராம் ஹெரோயினும் கைப்பற்றப்பட்டுள்ளதாகவும் போலீசார் தெரிவித்துள்ளனர். நாட்டில் உள்ள அனைத்து அரசு நிறுவனங்களிலும் ஒரு முறை மட்டுமே பயன்படுத்தப்படும் பிளாஸ்டிக் தண்ணீர் போத்தல்களின் பயன்பாட்டை தடை செய்ய அரசாங்கம் நடவடிக்கை எடுத்துள்ளது. அதன்படி நேற்று முதல் தனிநபர் பயன்பாட்டுக்காக ஒரு முறை பயன்படுத்தப்படும் பிளாஸ்டிக் தண்ணீர் போத்தல்களை கொள்வனவு செய்வதற்கும் பயன்படுத்துவதற்கும் தடை விதிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இது தொடர்பான சுற்றறிக்கை பொது நிர்வாகம், மாகாண சபைகள் மற்றும் உள்ளூராட்சி மன்ற அமைச்சின் செயலாளரின் கையொப்பத்துடன் வெளியிடப்பட்டுள்ளது. எனினும் அரசு நிறுவனங்களின் தேவைகளுக்காக பாரிய கொள்ளளவு கொண்ட பிளாஸ்டிக் தண்ணீர் போத்தல்களை கொள்வனவு செய்வதற்கு அனுமதி வழங்கப்பட்டுள்ளதாக அமைச்சின் செயலாளர் தெரிவித்துள்ளார். மேலும் புதிய சுற்றறிக்கையின்படி அரசு நிறுவனங்களுக்குள் ஒருமுறை பயன்படுத்தப்படும் பிளாஸ்டிக் பொருட்களின் பயன்பாட்டை குறித்து அவற்றை முற்றிலுமாக தவிர்ப்பதற்கான நடவடிக்கைகளை நிறுவனங்களின் தலைவர்கள் மேற்கொள்ள வேண்டும் என வலியுறுத்தப்பட்டுள்ளது. சுற்றுச்சூழல் பாதுகாப்பை மேம்படுத்தும் நோக்கில் இந்த நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. மட்டக்களப்பு கல்குடா போலீஸ் பிரிவுக்குட்பட்ட யூனியன் கொலனி பகுதியில் பௌர்ணமி தினத்தில் சட்டவிரோதமான முறையில் மதுபான விற்பனையில் ஈடுபட்டு வந்த வீடு ஒன்றை போலீசார் சனிக்கிழமை இரவு முற்றுகையிட்டுள்ளனர். இந்த முற்றுகையின் போது 72 பியர் டின்கள், காய் போத்தல் அளவிலான 25 மதுபான போத்தல்களும் கைப்பற்றப்பட்டுள்ளன. அத்துடன் 42 வயதுடைய பெண் வியாபாரி ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். போலீஸ் புலனாய்வு பிரிவினருக்கு கிடைத்த ரகசிய தகவலின் அடிப்படையில் போதைப் பொருள் ஒழிப்பு பிரிவின் பொறுப்பதிகாரி மற்றும் உப போலீஸ் பரிசோதகர் தலைமையிலான குழுவினர் குறித்த வீட்டை சனிக்கிழமை இரவு முற்றுகையிட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதன்போது சட்டவிரோத மதுபான விற்பனையில் ஈடுபட்டு வந்த அந்த பெண் கைது செய்யப்பட்டதுடன் விற்பனைக்காக வைத்திருந்த மதுபானங்களும் போலீசாரால் கைப்பற்றப்பட்டன. இந்த சம்பவம் தொடர்பில் கைது செய்யப்பட்ட சந்தேக நபரை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்துவதற்கான மேலதிக நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டு வருவதாக கல்குடா போலீசார் தெரிவித்துள்ளனர். துபாயில் பதுங்கியிருக்கும் குற்றவாளிகளை கைது செய்வதற்காக அந்நாட்டு போலீசார் ரகசிய நடவடிக்கைகளை தீவிரப்படுத்தியுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. இந்த நடவடிக்கைகளின் காரணமாக இலங்கையில் பதுங்கியிருக்கும் சில பாதாள உலக குற்றவாளிகள் மற்றும் போதைப்பொருள் வலையமைப்புடன் தொடர்புடையவர்கள் பீதியடைந்து நாட்டை விட்டு தப்பிச் செல்ல முயற்சித்து வருவதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. துபாயில் பதுங்கியிருக்கும் குற்றவாளிகளை கைது செய்யும் நடவடிக்கைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ள நிலையில் பலர் அங்கிருந்து தப்பிச் செல்ல முயற்சிப்பதாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளன. ஈரானுக்கு ஆதரவாக பல்வேறு தகவல்களை சமூக ஊடகங்களில் பரப்பியமை மற்றும் அரபு நாடுகள் மீதான தாக்குதல்கள் தொடர்பான காணொளிகளை வெளியிட்டமை உள்ளிட்ட குற்றச்சாட்டுகளின் கீழ் சில இலங்கையர்கள் துபாயில் கைது செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. இந்த குற்றச்சாட்டுகளுடன் தொடர்புடையவர்களுக்கு எதிராக துபாய் போலீசார் கடுமையான நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருவதாகவும் கூறப்படுகின்றது.
கைது செய்யப்பட்டவர்களுக்கு சொந்தமான தங்க நகைகள், பணம் மற்றும் பிற பெறுமதியான பொருட்கள் கைப்பற்றப்பட்டுள்ளதுடன் அவர்களை நாடு கடத்தும் நடவடிக்கைகளும் முன்னெடுக்கப்பட்டு வருவதாகவும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. மேலும் பாதாள உலகம் மற்றும் போதைப்பொருள் வலையமைப்புகளுடன் தொடர்புடைய சில சக்தி வாய்ந்த நபர்கள் துபாயில் பதுங்கியிருந்து ஈரானிய போதைப்பொருள் கடத்தல் கும்பல்களுடன் இணைந்து செயல்பட்டதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. இவ்வாறான தொடர்புகள் குறித்து தகவல்களை துபாய் போலீசார் கண்டறிந்து சம்பந்தப்பட்டவர்களை கைது செய்வதற்கான நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகின்றனர். அதன்படி ஷிரான் ஃபாசிக், ஆல்டோ தர்ம மற்றும் ரான்மெல்லி உள்ளிட்ட பலர் தற்போது துபாய் போலீசாரின் காவலில் இருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதேவேளை இலங்கையில் பல்வேறு குற்றச் செயல்களுடன் தொடர்புடையதாக கூறப்படும் சுமார் 50 பேர் துபாயில் இருந்து நாடு கடத்தப்பட்டு இலங்கைக்கு அனுப்பப்பட்டுள்ளதாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளன. சம்பவங்கள் தொடர்பான மேலதிக விசாரணைகள் தொடர்ந்து முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன. மேல் சப்ரகமுவ மற்றும் வடமேல் மாகாணங்களிலும் காலி, மாத்தறை, கண்டி மற்றும் நுவரெலியா மாவட்டங்களிலும் அவ்வப்போது மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்துள்ளது. மேல் மற்றும் சப்ரகமுவ மாகாணங்களிலும் காலி மற்றும் மாத்தறை மாவட்டங்களிலும் சில இடங்களில் 50 மில்லிமீட்டருக்கும் அதிகமான ஓரளவு பலத்த மழை பெய்யக்கூடும் எனவும் குறிப்பிடப்பட்டுள்ளது. ஊவா மாகாணத்திலும் அம்பாறை மற்றும் மட்டக்களப்பு மாவட்டங்களிலும் பிற்பகல் 1 மணிக்கு பின்னர் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் எனவும் எதிர்வு கூறப்பட்டுள்ளது. மேலும் மத்திய மலைநாட்டின் மேற்கு சரிவு பகுதிகளிலும் வடக்கு, வடமத்திய, வடமேல் மற்றும் தென் மாகாணங்களிலும் திருகோணமலை மாவட்டத்திலும் அவ்வப்போது மணித்தியாலத்திற்கு 30 முதல் 40 கிலோமீட்டர் வேகத்தில் ஓரளவு பலத்த காற்று வீசக்கூடும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இடியுடன் கூடிய மழையின் போது தற்காலிகமாக வீசக்கூடிய பலத்த காற்று மற்றும் மின்னல் தாக்கங்களால் ஏற்படக்கூடிய விபத்துக்களை குறைத்துக் கொள்ள தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறு பொதுமக்கள் அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். தற்போதைய அரசின் தொலைநோக்கற்ற மற்றும் பலவீனமான பொருளாதார கையாளுகையால் நாடு மீண்டும் ஒருமுறை பாரிய பொருளாதார ஆபத்தை நோக்கி மிக வேகமாக நகர்ந்து கொண்டிருக்கிறது என முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தெரிவித்துள்ளார். நாட்டின் தற்போதைய நிதி நிலைமை மற்றும் டாலர் நெருக்கடி குறித்து ஊடகங்களிடம் கருத்து வெளியிடும் போதே அவர் அரசை கடுமையாக விமர்சித்துள்ளார். இதன்போது அவர் மேலும் தெரிவிக்கையில், இலங்கை ரூபாவை நிலையான முறையில் வலுப்படுத்துவதே தனது கடந்த கால பொருளாதார கொள்கையின் முக்கிய நோக்கமாக இருந்ததாகவும், தற்போதைய ஆட்சியாளர்கள் ஆரம்பத்திலேயே டாலரின் கட்டுப்பாட்டை தவறவிட்டுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். அரசு ஆரம்பத்திலிருந்தே டாலரின் மதிப்பை 280 ரூபாய் மட்டத்தில் தக்க வைத்திருக்க வேண்டியிருந்தது என்றும், ஆனால் அதற்கான முறையான நடவடிக்கைகள் எடுக்கப்படவில்லை என்றும் அவர் கூறியுள்ளார். தற்போது டாலர் 320 ரூபாய் வரை உயர்ந்துள்ளதுடன் 30 ரூபாவுக்கு மேல் அதிகரித்துள்ளதாகவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். இதனால் டாலர் பற்றாக்குறையை எவ்வாறு சமாளிப்பது என்பது குறித்து நிதியமைச்சும் மத்திய வங்கியும் சிக்கலில் இருப்பதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். வெளிநாட்டு கையிருப்பு பற்றாக்குறை என்பது ஒரு நாட்டின் மிகப்பெரிய நிதி சிக்கலாகும் என்றும், இதற்கு விரைவில் தீர்வு காணப்படாவிட்டால் நாடு மீள முடியாத பொருளாதார பாதிப்பை சந்திக்க நேரிடும் என்றும் அவர் எச்சரித்துள்ளார். மேலும் நாட்டின் தற்போதைய பொருளாதார நிலைமை கடுமையான நோயால் பாதிக்கப்பட்ட ஒருவரின் நிலைக்கு ஒப்பானது எனவும், முன்னைய காலத்தில் தனது ஆட்சியில் அந்த நிலையை ஓரளவு கட்டுப்படுத்தியதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். ஆனால் பின்னர் தேவையான தொடர்ச்சியான பொருளாதார சீர்திருத்தங்கள் மேற்கொள்ளப்படவில்லை எனவும் அவர் தெரிவித்துள்ளார். அத்துடன் இந்தியாவுடன் இணைந்து சேது சமுத்திர திட்டம் மற்றும் இரு நாடுகளுக்கு இடையிலான கடல்வழி பாலத்திட்டம் போன்றவற்றை முன்னெடுக்க முயன்றதாகவும், அவை நடைமுறைப்படுத்தப்பட்டிருந்தால் நாட்டின் பொருளாதாரத்திற்கு பெரும் பலம் கிடைத்திருக்கும் என்றும் அவர் கூறியுள்ளார். மேலும் இந்தியாவிலிருந்து இலங்கைக்கு நேரடி எரிபொருள் குழாய் இணைப்பு அமைக்கும் திட்டமும் முன்னெடுக்கப்பட்டிருந்ததாகவும், அது செயல்படுத்தப்பட்டிருந்தால் குறைந்த விலையில் எரிபொருள் கிடைத்திருக்கும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். தற்போது சர்வதேச சந்தை நிலவரங்கள், கச்சா எண்ணெய் விலை உயர்வு உள்ளிட்ட காரணிகள் காரணமாக உலக பொருளாதாரம் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். இவ்வாறான சூழலில் டாலரின் மதிப்பை செயற்கையாக கட்டுப்படுத்துவது சாத்தியமற்றது என்றும், விரைவில் சந்தை நிலவரங்களுக்கு ஏற்ப விலை மீண்டும் உயரும் அபாயம் உள்ளதாகவும் அவர் எச்சரித்துள்ளார். இத்துடன்
இத்துடன் அதிரடியின் இன்றைய பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. எமது செய்தி தொடர்பான உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கமெண்டில் பதிவிடுங்கள்.